உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் பாயிண்ட்டுக்கு நேராக நான் போறேன். பாருங்க, இப்போ இந்த 2 விஷயம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுவாயாக. முதல் கற்பனை. 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த கற்பனை 10 கட்டளையோடு ஒப்பிட்டு சேர்கிறதா இருக்கிறது. பாருங்க, 10 கட்டளை 1 to 4 வரைக்கும் ஆண்டவர் மீது நாம் அன்பு செலுத்துவதை குறிக்கிறது. அதுதான் முதல் கற்பனை. அதை சுருக்கிட்டாரு. 1வது கற்பனையிலிருந்து 4வது கற்பனை வரைக்கும் என்ன? தேவனிடத்தில் நீங்க எப்படி அன்பு கூறணும். பிறகு 5வது கற்பனையிலிருந்து 5வது கட்டளையிலிருந்து 10வது கட்டளை வரைக்கும் சக மனிதர்கள் மீது நீங்க வைக்கிற அன்பு. அப்ப இந்த 10 கட்டளைகளை சுருக்கி தான் நமக்கு என்ன பண்றாரு? புதிய ஏற்பாட்டுல இயேசு இந்த 2 கட்டளையா சுருக்கி கொடுக்கிறாரு. அப்போ இல்லைன்னு சொன்னா இந்த 2 கட்டளைக்கு விரிவாக்கம் நீங்க தேடினீங்க சொன்னா 10 கட்டளையை நீங்க தேடணும். ஆக எப்படி ஆனாலும் ஆண்டவர் எவ்வளவு அழகா நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். 10 கட்டளைகளையும் நான் கடைபிடிக்கணும். பாருங்க, 10 கட்டளை 1 to 4. நான் கடவுள் மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கடவுள் மேல அன்பு செலுத்துற விஷயம் தானே இது. ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஆண்டவரை குறிக்க இது. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. யாரை குறிக்கிறது இது? கடவுள் மீது குறிக்கிறதா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. யாரை குறிக்க? கர்த்தரை குறிக்கிறது. கர்த்தரை நேசிக்கிறதை குறிக்கிறது. அவரை மாத்திரம் வணங்குகிறதை குறிக்கிறது. சொரூபத்தை வணங்கக்கூடாது என்பதை குறிக்கிறது. 4 வரைக்கும் முதலாம் கற்பனை முடிந்தது. 2ஆம் கற்பனையில இந்த 5 to 10 காரியங்களை கவனிங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எது இருக்கு? என்ன இருக்கு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. யாரு? உங்க தகப்பன் முக்கியம், உங்க தாய் முக்கியம். கனம் பண்ணுங்க. 2வது, கொலை செய்யாது இருப்பாயாக. பிறரை நான் நேசிச்சேன்னா கொலை செய்வனா? விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. களவு செய்யா திருடாது இருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் சொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றை மிச்சியாது இருப்பாயாக. கரங்களை தட்ட மாட்டீங்களா? எவ்வளவு அழகா அந்த 10 கட்டளைகளை 2ஆக சுருக்கி இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். இதற்கு நாம் விரிவாக்கம் பார்க்கணும்னு சொன்னா 10 கட்டளைகளையும் நாம பார்த்துட்டா போதும். அல்லேலூயா. அப்போ இந்த 2 கற்பனை முக்கியம்.